ஊரக சாலைகளை மேம்படுத்த நடப்பாண்டில் 1475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்த செல்வி ஜெயலலிதா, தமிழகத்தில் 4000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்த 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சாலைகள் மற்றும் மேம்பாலங்களை பராமரிக்க 200 கோடி ரூபாயும், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கான சாலைகளை பராமரிக்க 365 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். கிராமப்புறங்களில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழை விரைந்து வழங்க 660 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் 3890 சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். மேலும் 2000 கிராம ஊராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், பசுமை தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஊராட்சி பகுதிகளில் 300 கோடி ரூபாய் செலவில் 8 லட்சம் LED விளக்குகள் நடப்பாண்டில் பொருத்தப்படும் என்றும் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார்.